பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நிரப்போகலாமா? சங்கீதம் 54 அதிகாரத்தின் 4 முதல் பகுதி. இதோ தேவன் எனக்கு சகாயர். சகாயர்னா என்ன? அவர் எனக்கு துணை, அவர் எனக்கு உதவி செய்பவர், எனக்கு உதவியாய் இருக்கிறவர் என்ற அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தான் எனக்கு சகாயர், கர்த்தர் தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளும் தாவீதுக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்வார். நிறைய பேர் நினைப்பீங்க, அவர் கடவுள், அவர் நமக்கு உதவி செய்ய முடியுமா? அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த காரியங்கள் இருந்தாலும், யாரும் எனக்கு துணை இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு மலையை போன்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் உங்களுக்கு எதிராய் வரட்டும், ஆனா பயப்படாதீங்க. கர்த்தரை உங்களுக்கு துணையாய் வைத்திருப்பீர்களானால், கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களா நீங்கள் இருந்தால், நீங்க பயப்படாம நீங்க சொல்லலாம், தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு துணை, தேவன் தான் எனக்கு உதவி செய்கிறவர் என்று உரத்த சத்தமாய் நம்ம சொல்லலாம், விசுவாசத்தோட சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு தாவீதுக்கு ஆண்டவர் சகாயரா இருந்தார். உங்களுக்கு அவர் சகாயரா இருக்கிறாரா? யாருடைய உதவியை தேடி ஓடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருக்கிற தேவன். அவர் நம்மளை ஏமாத்திட்டு ஓடுகிற தேவனும் இல்ல. அவர் மேல கொஞ்சம் ஆசை காண்பித்தாலும் அவர் அதிகமான அன்பை நம்ம மேல பொழிகிறவர். அவருக்கு ஈடு இணையே இந்த உலகத்துல கிடையாது. இப்போ அவ்வளோ பெரிய ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சொல்றாரு, எப்பா நான் தான் உனக்கு தோண, நான் மட்டும்தான், என்னால மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம ஏங்க மனுஷங்களை தேடி ஓடணும்? இல்லாத மனுஷனுடைய உதவியை இழுத்து பிடிச்சிட்டு நிக்க வேண்டாம். இல்லாத ஆட்களுடைய துணையோ உதவியையோ நம்ம அவங்க கிட்ட கேட்டு கெஞ்சு காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயா நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு உதவி செய்கிற, துணை செய்கிற அந்த தேவனுடைய கரத்தை பிடிச்சுப்போம். எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையா இருந்து ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார். தாவீது சொன்னது போல, தேவன் எனக்கு சகாயர். நம்மளும் சொல்லலாம், அந்த நல்ல தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் எனக்கு சகாயரா இருக்கிறார் என்று நம்மளும் சொல்லலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நாங்களும் விசுவாசத்தோட நீர் எனக்கு சகாயர் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க உங்களை சார்ந்து ஓடுகிற கூட்டமாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியவைகளை மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. மனுஷங்களுடைய கையின் பிரயாசங்களையோ மனுஷங்களுடைய உதவிகளையோ நாடி நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே சார்ந்து ஓடுகிறவர்களா நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் நிறைய பேர் ஆண்டவரே ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரளயம் போல இருக்குது ஆண்டவரே. ஆனா அதை எப்படி மேற்கொண்டு ஜெயிப்பது என்பது தெரியாமல் ஆண்டவரே தன்னையே தான் ஆண்டவரே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தள்ளி கொண்டிருக்காங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உதவி செய்கிற தேவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு இதுவைகளெல்லாம் நம்ம மடையில போடணும்ன்றத அந்த ஒரு ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே எத்தனை பண தேவைகளுக்காக, எத்தனை பேர் அவங்களுடைய லேண்ட்ல போட்டிருக்க பயிர்கள் நல்ல விளையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருக்காங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய தேவைகளை சந்திங்க, சாட்சியை வைங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருங்க. இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.